ஏசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், போலிகளை நம்புகிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம், பேதுரு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் 5 வசனம் 8. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். Be sober, be vigilant, because your adversary, the devil, as a roaring lion, walketh about seeking whom he may devour. 1 Peter chapter 5 verse 8. எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன எழுதுறாரு அப்படின்னா, தெளிவுள்ளவர்களா இருங்கள், விழிப்போடு இருங்க. ஏன் அப்படின்னா, உங்களை விழுங்கலாம் அப்படின்னு பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல சுற்றி திரிகிறான் அப்படின்னு இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறார். நாம் இன்றைக்கு தேவன் மேல் விசுவாசமா இருக்கிறோம், ஆனால் போலிகளை நம்புகிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது இன்னைக்கு ஒரு மாய்மாலமான உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அநேக இடத்துல போலியான காரியங்களை, போலியான பர்சன்ஸை, போலியான திங்ஸை நம்பி இன்னைக்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அதாவது சார்லி சாப்ளின் இருந்த அந்த காலகட்டத்தில் அவர் இருந்த சிட்டியில ஒரு காம்படிஷன் வச்சாங்களாம். அந்த காம்படிஷன் எப்படி அப்படின்னா, சார்லி சாப்ளின் மாதிரி, அதாவது லுக் லைக் அந்த காம்படிஷன். அதுக்கு அநேகர் தங்களை மாறுவேட போட்டிக்காக அந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல தங்களை ரெஜிஸ்டர் பண்ணி சார்லி சாப்ளின் மாதிரியே வேஷம் போட்டுட்டு அந்த காம்படிஷனுக்கு போனாங்க. அந்த காம்படிஷன் நல்லபடியா நடந்தது. கடைசியில் ஃபர்ஸ்ட் 3 பர்சன்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் 3 பிரைஸை அனௌன்ஸ் பண்றாங்க. அதெல்லாம் முடிஞ்சு அந்த ஸ்டேஜில் தேர்ட் பிரைஸ் வாங்கின பர்சன் தன்னை யாரு அப்படின்னு ரிவீல் பண்றப்பதான் எல்லாத்துக்கும் தெரியுது அது உண்மையான சார்லி சாப்ளின் அப்படின்னு. அப்படியானால் இன்னைக்கு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரிஜினல் சார்லி சாப்ளின் அங்கதான் இருக்கிறாரு. ஆனாலும் அவருடைய போலியத்தான் மக்கள் அதிக எண்ணிக்கையில ஓட் பண்ணி அவரை வின் பண்ண வச்சிருக்காங்க. இதே மாதிரியான காரியம் தான் இன்னைக்கு. போலிகள் தான் அதிக கவர்ச்சி உள்ளதாய், அதிகமா பீப்புளை அட்ராக்ட் பண்றதா, ஒரு நல்ல தன்மை உள்ளதை போல காண்பிக்கிறதா இன்னைக்கு இருக்கு இந்த இடத்துல. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு நமக்கு என்ன எழுதுறார் அப்படின்னா, நீங்க மிகவும் விழிப்போடு தெளிவா இருக்கணும். ஏன் அப்படின்னா, பிசாசு சிங்கத்தை போல யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான் அப்படின்னு. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம நம்மை கண்டு பயப்பட வேண்டிய பிசாசை பார்த்து நம்ம தலை திரிச்சு ஓடிட்டு இருக்கோம். அவன் ஏதோ நம்ம விழுங்கி விடுவானோ, ஏதோ எனக்கு பயங்கரமான காரியத்தை செஞ்சிருவானோன்னு அந்த மாதிரியான ஒரு உருவத்தை அவன் கொடுக்கிறதுனால, தன்னை பெரிய ஒரு வல்லமை பொருந்தினவனாக நமக்கு முன்பதாக காண்பிப்பதனால நம்ம இன்னைக்கு அவனுக்கு பயந்து போய் கிடக்கிறோம். ஆனால் எனக்கு அன்பானவர்களே, நமக்கு தெளிவு இருக்கிறதா? இங்க எழுதப்பட்டுள்ளது, அவன் சிங்கத்தை போலதான். சிங்கம் கிடையாது. ஆனால் நம்முடைய தகப்பன் யாரு? யூத ராஜ சிங்கம். அப்படியானால் இந்த தெளிவு நமக்கு இருந்தால் நம்ம சிங்கத்தை போல கர்ச்சிக்கிற பிசாசை பார்த்து பயப்பட மாட்டோம். நம்ம எது ஒரிஜினல், எது டூப்ளிகேட்ன்ற அந்த தெளிவு நமக்கு வேண்டும். இது எதுக்கு தெளிவா இருக்கணும், வெளிச்சிருக்கணும் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். தூங்கி முழிக்கிறப்போ, நம்ம ஒரு தூக்க கலக்கத்துல இருக்கிறப்போ கீழே ஏதாவது கயிறு மாதிரி தெரிஞ்சா அது பாம்புன்னு நினைச்சு கூட அநேக நேரத்துல நம்ம பயந்துருவோம், ஒரு தெளிவில்லாம இருப்போம். அதனால்தான் அவர் சொல்றாரு, விழிப்போடு இருங்கள். எனக்கு அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்னைக்கு நாம இயேசு கிறிஸ்துவுடைய அன்பையும் இப்படித்தான் மாய்மாலமான அன்பிலே மறந்து போகிறோம். இன்னைக்கு அநேகம் பேரு லவ் பண்றோம் அப்படின்னு இருக்கிறவங்க ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கணும். இயேசு கிறிஸ்து எனக்காக என்னை நேசித்ததினாலே கல்வாரியில தனது இரத்தத்தையும் சிந்தி மரித்தாரே, இதை விடவுமா இந்த அன்பு பெரியது? இதை விடவுமா என்னை ஒருத்தர் நேசிக்க முடியும் அப்படின்னு எப்போ நேசிக்கிறோமோ அப்போ நம்ம ஒரிஜினலை கண்டுகொள்ளுவோம். என்னை தேவன் எவ்வளவு அன்பு செய்கிறார் அப்படின்னு எப்போ நாம கண்டுகொள்ளுகிறோமோ
அப்போது போலிகளை கண்டு நம்ம ஏமாந்து போக மாட்டோம். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களை எவ்வளவோ அன்பு செய்தீர் தகப்பனே. இன்றைக்கும் எங்களை நேசித்து எங்களை நடத்துகிறீர் தகப்பனே. ஆனால் அநேக நேரத்துல நாங்க இந்த உலகத்தினுடைய மாய்மாலங்களுக்கு அடிமையாகிறோம் தகப்பனே. அந்த மாய்மாலங்கள்ல நாங்க உங்களை அநேக நேரம் மறந்து போனவர்களாய் காணப்படுறோம். ஆவியானவரே, நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களுக்கு ஒரு தெளிவை நீர் கட்டளையிடுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.